ஏமா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்த காட்டிலும் மிக முக்கியமான குணம் எது தெரியுமா உங்களுக்கு? 4 பேர் உன்னை நம்புவது. அப்படி உங்களை நம்புகிறவர்களை உன் வாழ்க்கையில எப்பொழுதுமே கூட ஏமாத்துகிற முயற்சிய பண்ணாத. உன்னை நம்புகிறவர்களை வஞ்சிக்க முயற்சி பண்ணாத. உன்னை நம்புகிறவர்களை மோசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. அதை காட்டில ஒரு நம்பிக்கை துரோகம் வேற எதுவுமே கிடையாது. கஷ்டம் வரலாம், சிரமம் வரலாம், பாடு வரலாம், எது வேணா வரலாம். ஆனா உன்னை நம்பினவர்களுக்கு மாத்திரம் துரோகம் பண்ணாத, அநியாயம் பண்ணாத, மோசம் பண்ணாத. உன்னுடைய நம்பிக்கைய மாத்திரம் இழந்து போயிராத. அது ஏன் தெரியுமா? ஒரு வாட்டி நம்பிக்கை போயிருச்சுன்னா மறுபடியும் மனுஷர்கள் உம்மை நம்புவது என்பது சாத்தியம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், எதை வேணா இழந்து போ, ஆனா உன்னை நம்பினவர்களுடைய நம்பிக்கைய மாத்திரம் இழந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நெகேமியா மிகவும் நம்பிக்கைக்குரியவன், நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். அவனிடத்துக்கு வந்து சகோதரர்கள் அழும்போது, பாடுபடும் போது நெகேமியா என்னங்க செஞ்சாவன்? 4 அல்லது 5 காரியங்களை செய்தான். அதாவது கேட்கக்கூடாத ஒன்றை கேட்ட பிறகு அது பயத்தை, பீதியை உனக்குள் உண்டாக்கும் போது, பாடை உண்டாக்கும் போது நெகேமியா செஞ்ச முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஜெபம்தான். ஒரு பக்தன் இப்படி சொல்லியிருக்கிறார், ஏதாவது கேட்க கூடாத காரியத்தை கேட்டுட்டாங்கன்னா சாதாரணமா மனுஷனுக்கு இந்த விரல் எல்லாம் அப்படியே என்ன ஆகும் சொல்லுங்க? தெரியல உங்களுக்கு? ஏதாவது கேட்க கூடாத காரியத்தை, செய்திய நீங்க கேட்டால் பயம் உங்களை அப்படியே ஆட்டும் போது என்ன ஆகும் சொல்லுங்க? விரல் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும். சரி, சாதாரணமா ரொம்ப குளிரா இருக்கும் போது கூட அப்படியே விரல் எல்லாம் அப்படியே நடுங்கதான் செய்யும். பயங்கரமான ஒரு வார்த்தையை கேட்டதற்கு அப்புறம் கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். பக்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது பயங்கரமான காரியங்களை குறித்த செய்திகளை கேட்க நேரிடும் போது கவனிங்க. கை கால் அப்படி நடுங்கும் போது நல்லா கவனிங்க. அங்கே முழங்காலில் நிற்பாய் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தேவனே ஒரு பதிலை தருவார் என்ற ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். கேட்கக்கூடாத காரியங்களை கேட்க வேண்டியதா இருக்கும்போது, பயங்கரமான செய்தி உனக்கு எதிராக அது வரும்போது, கடினமான சிரமங்கள் உனக்கு முன்பாக வரும்போது, எப்பொழுதும் எதிர்கொள்ளாத ஆபத்துகளும் அபாயங்களும் உன்னை எதிர்த்து அப்படியே உனக்கு முன்பாக வரும்போது, யூகிக்க முடியாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் அது நடந்த பிறகு, சடனா உன் குடும்பம் அப்படியே துண்டாக வேண்டிய நிலைமை வந்தபோது, உன்னுடைய உத்தியோகம் அப்படியே கை விட்டு போகும்போது, வாசல நிராசையாக மாறும்போது, நினைத்தது நடக்காத போது, உன்னுடைய ஆனந்தம் கரையும் போது, மனசுல பயமும் பீதியும் தோன்றும் போது, என்ன செய்வதோ அது உனக்கு தெரியாத போது, நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நீ ஏதாவது செய்ய முடியுமா என்றால் தேவனுக்கு முன்பாக வந்து முழங்காலில் நிற்பதுதான் நீ செய்யக்கூடிய அந்த மேன்மையான ஒரு காரியம். நல்லா கவனிங்க. எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் போது, எதை வேணாலும் செய்யக்கூடிய தேவனிடத்துக்கு வந்து முழங்காலில் நின்று, அப்பா உங்களை தவிர வேற யார் எனக்கு இல்லப்பா, வேற இடம் இல்ல, எனக்கு திக்கே கிடையாது, மதிப்பு இல்ல, இலக்கு இல்ல, நீங்கதான் என் வாழ்க்கை, நீங்கதான் என் கதியப்பா, நீங்கதான் என்னோட இலக்கு என்று நீ மன்றாடும் போது பெரிய தேவன் அவர் இறங்கி வருவார். அது மாத்திரமல்ல, கனமான ஒரு பதிலை அவர் உனக்கு அருளி செய்ய போகிறார். அந்த நம்பிக்கை இருக்குது என்றால் முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, ஜெயித்து காட்டு, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அதைதான் தேவன் ஆசைப்படுகிறார். கவனிங்க, கேட்கக்கூடாத காரியத்தை அதை நெகேமியா கேட்க நேரிடும் போது அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா? இந்த ஜெபம் பண்ணான். 2வது மனஸ்தாபப்பட்டான். ஏன் இப்படி ஒரு நிலைமை, ஏன் இந்த நிலைமை நமக்கு இப்படி வந்திருக்கு? அதை அவன் யோசித்த போது, கவனிக்கிற சகோதரனை சகோதரியே, வாழ்க்கையில எப்ப வேணாலும் இருக்கலாம். எதிர்பார்க்காத காரியங்கள் அது நடக்கும்போது, கேட்கக்கூடாத காரியங்களை நீங்கள் கேட்கும்போது, ஐயோ ஏன் இப்படி இந்த சூழ்நிலை ஏன் இப்படி மாறுச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ள போட்டோம் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்க யோசிச்சனா, கவனி, சாதாரணமா சகஜமா நம் வாழ்க்கையில அரங்கேறிய அந்த காரியங்களுக்கு, எதிர்பாராத அந்த சூழ்நிலைக்கு சாதாரணமான காரணம் என்னவென்றால் நமக்குள்ளாக இருக்கும் குறைவுகள் தான், நாம் செய்து வருகிற பாவம்தான் நம் வாழ்க்கையில கஷ்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, நஷ்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது.
எனவே நீ மனஸ்தாபப்பட வேண்டும். முதலாவது சிரமம் வரும்போது, பாடு வரும்போது, வியாதி வரும்போது, வேதனை வரும்போது நீ முதலாவது செய்ய வேண்டியது ஜெபம்தான். அந்த ஜெபத்துல நீ செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் உனக்குள்ள இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவ? அப்படியே மனஸ்தாபப்படுவாய், மன்றாடுவாய். ஜெபம் பண்ணு, மனஸ்தாபப்படு, மாத்திக்கோ. ஆண்டவர் அவர் உன்னை மன்னிப்பார். மாத்திரமல்ல, ஒரு வாக்கியம் பண்ணியிருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரப்போகிறார். அதை சொல்லி இருக்கிறார். அவரை நீ துதித்து பாடு. அதுதாங்க பண்ண அந்த நெஹேமியா. கேட்கக்கூடாத செய்தியை கேட்க நேரிடும் போது முதலாவது அவன் நேரா ஜெபம் பண்ணாங்க. அதுதாங்க நம்ம பார்க்க முடியும். வாங்க வாசிக்கலாம். நெஹேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்றான். 2வது 6ஆம் வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. அடுத்து என்ன சொல்ற? நல்லா வாசிங்க. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். முதலாவது ஜெபம். 2வது என்னங்க? சொல்லுங்க. அத மனஸ்தாபப்படுறது. எப்படிப்பட்ட மனஸ்தாபங்க? அப்படியே மன்றாடி அப்படியே மனஸ்தாபப்படுறான். அப்படின்னு என்ன அர்த்தங்க? கண்ணீரோடு கூடிய மனஸ்தாபம். நம்மள அநேகம் பேர் அப்பா அப்புறம் அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்பா, உங்களுக்கு தெரியும் தானே அப்பா, எதுவும் நினைக்காம என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க எது பண்ணாலும் மன்னிச்சிருவீங்க தானே? கண்டிப்பா மன்னிச்சிருவீங்க தானே? எப்பவுமே மன்னிச்சிருவீங்க தானே? எல்லா டைமும் மன்னிச்சிருவீங்க தானே? தோத்துறோம்ப்பா, தோத்துறோம். இல்லையா அப்படிப்பட்டவங்க? ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சுலபமா, ரொம்ப ஈஸியா எந்த அருவருப்பான காரியத்தை பண்ணிட்டு, எந்த தப்பையும் அப்படியே பண்ணிட்டு தேவனோட சந்நிதிக்கு ஆண்டவரே நான் மனஸ்தாபப்படுறப்பா, செய்யக்கூடாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன்ப்பா, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு ஆண்டவரே நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் ஆண்டவரே, என் வீக்னஸ் தெரியல உங்களுக்கு, எப்படியாவது என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஸ்தோத்திராப்பா, என்ன மன்னிச்சிருவீங்க தெரியும் ஆண்டவரே, என்ன மன்னிக்கிற தேவன் தான் நீங்க தெரியும். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, ஸ்தோத்திராப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்பாடா மன்னிச்சிட்டீங்க. மன்னிச்சிட்டாரா? ஓம் பிரம்ம. ஏதோ செருமணி மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. செருமனியா அப்படியே மனஸ்தாபப்படாதீங்க. மனஸ்தாபம் என்னன்னு தெரியுமா? துக்கப்படுறது. மன்றாடுதல் என்னன்னு தெரியுமா? நான் செஞ்ச இந்த பாவத்தினால தேவன் ரொம்பவும் அவர் காயப்பட்டிருப்பார். நான் செஞ்ச இந்த பாவத்தினால தேவனை ரொம்ப காயப்படுத்தி இருப்பேன், வேதனைக்குள்ளாக்கி இருப்பேன், துக்கப்பட்டு இருப்பார். நான் செஞ்ச இந்த தப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபடியும் காயத்தை உண்டாக்கி இருக்கு. ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, அப்படி செஞ்சிருக்க கூடாதப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அப்படி பேசாம நான் இருந்திருக்கணும். கண்ணீர் சிந்தி கேட்பதுதான் அசலான மனஸ்தாபப்படுறது. புரிதாங்க? இன்றொரு தீர்மானம் எடுத்துக்கோங்க சகோதரனே, சகோதரியே. சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தின் மேல் விழுந்தால் அவர் எல்லாவற்றையும் மாத்திருவாரு. இந்த மறந்து போயிடாதீங்க. வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நெஹேமியாவின் மூலமாக மிக விலையேற பெற்ற மேன்மையான சத்தியத்தை ஐயா எங்களுக்கு கத்துக் கொடுத்ததற்கு நன்றி ராஜா. ராஜாவின் பார்வையில் மிக நம்பிக்கைக்குரியவன், உங்களுடைய பார்வையில் மிக நம்பிக்கைக்குரியவன், வேலை செய்யற இடத்துல ரொம்ப நம்பிக்கையா இருந்தவன், மனிதர்களுக்கு மத்தியில் ரொம்ப நம்பிக்கையா இருந்தவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்பிக்கையா இருந்தவன், அங்கிருந்த எல்லோரிலும் நம்பிக்கையா இருந்த ஒருவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அப்பா எங்களுக்கும் அருளிச்சைங்க. உம்முடைய பார்வையிலே அதிக நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரின் பார்வையிலே ரொம்ப நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை, எங்கள் குடும்பத்திலே நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை. அப்பா, பிள்ளைகளாக பெற்றோர்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழும்படி உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, அறிஞ்சோ அறியாமலேயோ எத்தனையோ முறை உங்க நம்பிக்கையை நாங்கள் வீணடித்திருக்கிறோம் அப்பா. மன்னிங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. எவ்வளவு நம்புறீர் எங்களை எவ்வளவாய் நீர் நம்புகிறீர் ஆண்டவரே. ஆனால் அந்த நம்பிக்கையை எங்களால் காத்துக்கொள்ள முடிகிறதில்லை, அந்த நம்பிக்கை எங்களால் காத்துக்கொள்ள முடிகிறதில்லை. மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. எங்கள் ஜெபத்தை நீர் என்று கேட்டு எங்களை வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.